Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Centum Challenge series பார்த்துட்டு இருக்கோம். Day 14 actually இன்னைக்கு. ஆனால் நான் 14, 15, 16 கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு 3 நாளும் லீவு. சரிங்களா, இதுக்கப்புறம் வீடியோஸ் பார்ப்பீங்களா தெரில, எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க. உங்கள் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் 3 நாளைக்கும் சேர்த்து இன்றைக்கே நான் ஒர்க்கு கொடுத்துட்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கெடியூல் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு நான் இதை தான் செய்ய போகிறேன்ட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். சரிங்களா, ஸோ 3 டேஸ்க்கான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் டே 14 ஓடுது. இன்னைக்கு நீங்கள் சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாப்டர் 3 நீங்கள் மேட்ரிக்ஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேட்ரிக்ஸ் ஒரு நாள்லேயே முடிச்சிடலாம். மேட்ரிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் 14th நாளைக்கு 14th அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சாப்டர் 3 கம்ப்ளீட்டாக முடிங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு போகி பண்டிகை தான், நமக்கு பொங்கல் கிடையாது. பொங்கல் அன்னைக்கு நீங்கள் கொஞ்ச நேரம் படித்தா போதும். நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கம்ப்ளீட்டாக 3rd சாப்டரை முடிச்சிருங்க. அண்ட் அதுக்கு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு நீங்கள் எல்லாம் செலிப்ரேஷன்லாம் முடித்த பிறகு, ப்ரேயர்ஸ்லாம் முடித்த பிறகு ஈவினிங் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து சாப்டர் 5. ஏன் சாப்டர் 5 கொடுக்குறேன்னா, ஆல்ரெடி 5.4 லாஸ்ட் இதில் தான் நம்ம முடித்தோம். அதுக்கப்புறம் 5.3 இருக்குது, 5.2 இருக்குது, 5.1. 5.1 எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ 2 எக்ஸசைஸ் தான், சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். அதோ ஸ்லோப் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியும். அதுக்கு அடுத்த நாள் 7th சாப்டர் ஃபுல்லாக முடிக்கணும். 7th சாப்டரில் ஆல்ரெடி நான் 7.1 கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதை முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 7.2, 3, 4 3 எக்ஸசைஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டேன், எனக்கு டைம் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா 6th சாப்டர் போங்க. ஏன்னா இப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குது, நமக்கு எந்த ரிவிஷன் எக்ஸாம் நடுவில் அப்படி எதுவுமே இல்லை. இந்த 3 நாளும் நீங்கள் ரொம்பவே ஃப்ரீ. ஸோ அதனால 6th சாப்டர் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. 6th சாப்டரை கம்ப்ளீட்டாக ஒரு லைனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத பாருங்கள். நம்ம சேனல் எல்லா வீடியோஸும் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹாலிடேஸை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சூப்பராக யூஸ் பண்ணுறீங்களோ ஆனுவல் எக்ஸாமுக்கு இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, நீங்கள் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு உங்கள் ப்ரேயர்ஸ்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக எக்ஸாம் நான் எழுதணும் அப்படின்ட்டு காட் கிட்ட ஹெல்ப் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிங்க. கண்டிப்பாக காட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா, இந்த 3 நாளுக்கான வேலையை இந்த வீடியோலேயே நான் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செய்வீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தயவு செய்து கொஷின் எழுதி ஆன்சர் எழுதுங்க. கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் எழுதுங்க. சரிங்களா, எக்ஸசைஸ் நம்பர், கொஷின் நம்பர் போட்டுட்டு ஆன்சர் எழுதாதீங்க. ரைட் யுவர் கொஷின். நமக்கு ஒரு லைன் தான் வரும் கொஷின்ஸ் எல்லாம். அந்த ஒரு லைன் கொஷினை எழுதி அதில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எதை வச்சு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.